நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்துல குடும்பமாய் கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. போதும் உடைய திருப்பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்தணுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, தூய் ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தணுமா வேண்டிக்கிறோம். உண்மை ஏற்ற விதமாக ஆராதிக்க எங்களுக்கு உதவித்தாரும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்பட்டு இன்னும் அதிகமாக மக்களை ஸ்திரப்பட்டு வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிய பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடல் எண் 3 நாம் பாடுவோம். பாடல் எண் 3. காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்கணிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே என்ற பாடலை நம்மை மட்டும் கைவிடாது நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம் நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே. காலையில் துதிப்போம் காலை மாலை உறங்காரே நம் காவலனாயிருப்பாரே. காலை மாலை உறங்காரே நம் காவலனாயிருப்பாரே. ஆவலுடன் துதி சாற்றிடுவீரே. காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே. காலையில் துதிப்போம் கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. கிருபையால் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. உரிமையுடன் புகழ் சாற்றிடுவீரே. காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே. காலையில் துதிப்போம் சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார் அந்நேரம். சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார் அந்நேரம். சாதனையாகவே நிற்கச் செய்தாரே. காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே. காலையில் துதிப்போம் அழைத்தமை அழைப்பிலேதானே நாம் உழைத்திட பலன் தந்த தேனே. அழைத்தமை அழைப்பிலேதானே நாம் உழைத்திட பலன் தந்த தேனே. பிழைத்திட ஜீவன் கிறிஸ்துவில் தானே. காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே. காலையில் துதிப்போம் ஆணி துளைத்திட்டதானே தன்னை தியாகமாய் கொடுத்திட்ட தேனே. ஆணி துளைத்திடதானே தன்னை தியாகமாய் கொடுத்திட்ட தேனே. ஏகமாய் இயேசுவின் நாமத்தை தானே. காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே. காலையில் துதிப்போம் ஆயிரம் நாவிருந்தாலும் அவர் அன்பை துதிக்க போதாது.
1000 நாவிருந்தாலும் அவர் அன்பை துதிக்க போதாது. 10,000 பேரில் சிறந்தவரை நாம் காலையில் துதிப்போம். மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடே காலையில் துதிப்போம். அல்லேலூயா. 426வது பாடல். அடுத்ததாக 426வது பாடலை பாடுவோம். இந்நாள் வரையும் நம்மை காத்த அவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவர் நமக்கு அளித்த கிருபையை உணர்ந்தவர்களாய், அதன் கிருபையின் மேன்மை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபை என்ற இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலம் இல்லேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தம் என நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தம் என நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் அல்லோ நான் என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே ஜெயமான பாதை சென்றிடச் செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிடச் செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திடச் செய்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. சேவை செய்யவும் கிருபை தந்தேனே. கிருபை
என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என் அரும் மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை கைவிடே. உன் தந்தை நான் உன்னை கைவிடே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஹல்லேலூயா. 693வது பாடல். கடைசியாக நம்ம 693வது பாடலை நாம் பாடுவோம். இப்படிப்பட்ட பாடினது போல் அவ்வளவு அருமையான கிருபை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய அர்ப்பணிப்பு எல்லாம் உமக்காக இயேசுவே அப்படின்றது தான் இருக்கணும். அந்த பாடல் இந்த பாடல் வரிகள் முழுவதும் நம்ம அர்ப்பணிக்கும் வண்ணமாக தான் இருக்கும். இந்த பாடல் வரியில் உணர்ந்தவர்களாய் எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆன்மா சரீரம் உமக்காக என்ற இந்த பாடலை பாடுவோம். எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக. எல்லாம் உமக்காக. பாவம் செய்து வாழ்வதிலும் சாவது எனது லாபமே. பாவம் செய்து வாழ்வதிலும் சாவது எனது லாபமே. கோதுமை மணியாய் நீலத்தில் வீழ்ந்து சாவதை என்றும் விரும்புகிறேன். கோதுமை மணியாய் நீலத்தில் வீழ்ந்து சாவதை என்றும் விரும்புகிறேன். எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக. எல்லாம் உமக்காக. அநித்தியமான பாவத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அநித்தியமான பாவத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடே நானும் பாடுபட வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனத்தோடே நானும் பாடுபட வாஞ்சிக்கிறேன். எல்லாம் உமக்காக இயேசுவே எனது ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக. எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் உந்தன்
உதவி செய்யும் இயேசுவே, உந்தன் மகிமை காயமய உதவி செய்யும் இயேசுவே, எல்லாம் உமக்காக. இயேசுவே எனது ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக, எல்லாம் உமக்காக. தனக்கானதை நான் தேடாமல் என்னை பொறுத்தென்றெண்ணாமல், தனக்கானதை நான் தேடாமல் என்னை பொறுத்தென்றெண்ணாமல், பிறரை கனம் பண்ணி வாழ கிருபை செய்யும் இயேசுவே, பிறரை கனம் பண்ணி வாழ கிருபை செய்யும் இயேசுவே, எல்லாம் உமக்காக. இயேசுவே எனது ஆவி ஆத்மா சரீரம் உமக்காக, எல்லாம் உமக்காக. ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய அன்பின் ஆண்டவர் நம்மோடு எல்லா சூழ்நிலையிலும் மட்டும் நம்மை நடத்தி வந்து எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சோதனை இல்லை, அவர் நமக்கு வந்து போதனை புரிந்து அவருடைய வார்த்தையை தந்து நம்மை தேற்றி தூக்கி எடுத்து, எத்தனையோ முறை அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற நிலைமையில் இருக்கும் பொழுதுமே கூட ஆண்டவர் வந்து அங்கே தூக்கி எடுத்து அங்கே ஆண்டவருடைய தேவ அன்பை இருதயத்தில் ஊற்றி தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக மட்டும் நம்மை நடத்தி வந்து நம்முடைய ஆண்டவரை எல்லாரும் உயர்த்தி அவரை துதித்து ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். ஆண்டவரை மட்டும் எங்களை நடத்தினதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரை, எங்கள் வாழ்வில் நீர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு நன்மைக்கென்றே அறிந்திருக்கிறோமே, அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையில் கொண்டிருக்கிற அன்பு நாங்கள் மாறாதபடி உங்களுடைய அன்பை எங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய மாறாத அன்பிற்காக, அளவற்ற அன்பிற்காக ஆண்டவரே, அளக்க முடியாத உங்களுடைய அன்பிற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் கிரேட்ஃபுல்னஸ் லார்ட். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராகவே எப்பொழுதும் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளான மனிதனும் ஆண்டவரே, எல்லாமே உள்ளான மனிதன் மாறும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற சூழ்நிலைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, எல்லாமே எங்கள் நன்மைக்காகவே இருக்கிறதே, இருக்காக நன்றி. எங்கள் நடந்தது, எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதும் நடந்ததும் எல்லாமே எங்கள் நன்மைக்காகவே மாற்றி இருக்கிறீங்களே, இருக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே மேல் கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தம் நாங்கள் நடக்கிற இந்த பாதையில் எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் நன்மைக்காகவே இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மாறாதவராக எங்களோட தொடர்ந்து இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. உங்களுடைய மாறாத அன்பிற்காக, அளவற்ற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, praise you Father, thank you Lord Father, thank you Jesus, thank you. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நாம் எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவருக்கு துதிகளை நேரெடுப்போம். யோபு புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அந்த யோபுவனுடைய வாழ்க்கையிலே அநேக அந்த துன்பமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கும்போது அவருடைய மனைவி அவரிடத்திலே
அந்த 9ஆம் வசனத்தில் படிக்கிறது போல, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த பகுதியிலே நாம் படிக்கிறது போல, இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே அந்த சோதனையின் உச்சகட்டத்திலே அவர் சென்று கொண்டிருக்கும்போது அவருடைய மனைவி அவரிடத்திலே கேட்பது போல, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று கேட்பது போல ஒரு கேள்வி என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயும் சோதனை என்ற ஒரு பகுதியை கடந்து செல்லும்போது பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலேயும் கொண்டு வருவான். இன்னும் இப்படி ஒரு உறுதியாய் வாழ வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் கொண்டு வருகிறது ஒரு பிசாசினுடைய தந்திரம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அப்படி அந்த சூழ்நிலை வரும்போது அவருடைய மனைவி கேட்கிறதற்கு யோபு அவர், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறது, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று அவர் அதிலே பதில் சொல்லுகிறார். இங்கே யோபுவுடைய மனைவி அவர்கள் வாழ்ந்த ஒரு குடும்பம் என்பது அது ஒரு மிக செல்வ செழிப்பான ஒரு குடும்பம். அநேக மக்கள், மருமக்கள், அநேக வீடுகள், பெரிய வீடுகள் என்று அநேக காரியங்கள் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிலே சேதம் என்று வரும்போது அந்த பிள்ளைகளெல்லாம் நோயுற்று அவர்கள் மரித்து போகிறார்கள். அந்த வீடெல்லாம் சேதமடைந்து அழிந்து போகிறது. அப்படி எல்லாமே அழிந்து போனது என்று வரும்போது அவருடைய மனைவி அந்த இடத்திலே அவர்கள் நிலை குலைந்து தன்னுடைய கணவரிடத்திலே, இன்னும் இப்படிப்பட்ட ஒரு உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ என்று அவரிடத்திலே கேட்கிறார்கள். இப்படி இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே சதம் என்று, இந்த உலக வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்று நாம் வைத்து வாழ்ந்து வருகிற ஒரு வாழ்க்கை என்று இருக்கும்போது, அதிலே ஏதோ ஒரு தோல்வி என்று வரும்போது அது நம்மை, இந்த யோபுனுடைய மனைவி உருக்குலைந்தது போல நம்மை உருக்குலைத்து விடும். இந்த யோபுனுடைய மனைவியோ அநேக காரியங்கள் அழிந்த பின்பு கடைசியிலே நாம் இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்க வேண்டுமோ என்று கேட்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு வேதனையான ஒரு பகுதி, அநேக வேளைகளிலே சிறு சிறு இழப்புகளுக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு இன்னும் உத்தமத்திலே நிலைத்து நிற்க வேண்டுமோ என்ற ஒரு கேள்வியை சாத்தான் மனதிலே விதைத்து ஒரு நிலைக்குலைய செய்கிற ஒரு தந்திரத்தை செய்து விடுகிற ஒரு அபாயத்தை ஒரு அபாயத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அபாயத்திலே நாம் மாட்டிவிடாமல், இந்த யோபு சொன்னது போல அவர் நித்தியத்தை குறித்த ஒரு வாழ்க்கையை குறித்து எப்போதும் கண்ணோக்கமாக இருந்ததினால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்த சூழ்நிலையிலே அவர் அறிக்கை செய்தார். தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ என்று அந்த சூழ்நிலையிலே அவர் பாவம் செய்யாமல் தேவனை அவர் முழுவதுமாய் சார்ந்து கொண்டு தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த சூழ்நிலையிலே அவர் ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்தார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்பதை இந்த வெறும் இந்த லௌகீகமான காரியங்களுக்கென்று நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, அதிலே தேவன் அவர் நம்ம சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு இன்னது தேவை என்று தருகிறவராக இருக்கும்போது, சில காரியங்கள் ஒரு ஏமாற்றம் என்றோ, ஒரு அவமானம் என்றோ, அல்லது ஒரு சேதம் என்றோ, ஒரு அழிவு என்றோ வரும்போது, அல்லது ஒரு சுகவீனம் என்று வரும்போது, இந்த வசனத்திலே நாம் படிக்கிறது போல, இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கிறீரோ என்று சாத்தான் நம்முடைய காதுகளிலே ஒரு சந்தேகத்தை அவன் விதைப்பான். அதில் சொல்லுகிறது போல, நீர் தூஷித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று சொல்லுகிறது போல, இன்னும் நான் இந்த ஜீவ வாழ்க்கையிலே நான் நிலைத்திருந்து வாழ வேண்டுமோ என்று ஒரு சந்தேகத்தை விதைத்து அந்த ஜீவ வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய மரணத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு நிலைக்கு நேராக சாத்தான் நம்மை தந்திரம் செய்து நடத்துகிறதுக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்த முடியும். ஆனால் நாம் நம்முடைய இலக்கு என்பது இந்த உலகத்துக்குரிய லௌகீகமான காரியங்கள் என்று இல்லாமல் நித்தியத்துக்குரிய காரியங்கள் என்று வாழும்போது, அந்த இழப்பு நிமித்தமோ அந்த சேதத்தின் நிமித்தமோ நாம் அந்த காரியத்திலே நம்முடைய உத்தமத்தை இழந்து விடாமல் உறுதியாய் நின்று நாம் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து ஜீவிய பாதையிலே முன்னேறி நித்திய ஜீவனுக்கு நேராக நாம் செல்ல
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இதை வேதத்திலே பார்க்கும்போது தானியேலுடைய புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனம், அங்கே அந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவர்களுடைய அந்த அக்னி சூளைக்கு நேராக அவர்களை போடுகிற அந்த சூழ்நிலையிலே அவர்களை அந்த ஒரு அந்நிய கடவுளுக்கு முன்பாக விழுந்து தாழ பணிந்து நீ வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை இந்த சூளைக்குள்ளாக போட்டு விடுவோம் என்று சொல்லும்போது அந்த 20வது வசனத்திலே அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிக்கிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படியாக பலசாலிகளாகிய புத்திரர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்போது அந்த 17வது வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் அடுத்த பகுதியாக, ஒருவேளை தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அதுபோன்று தேவன் எங்களை விடுவிப்பார் என்பது என்ற ஒரு பகுதியை கொண்டிருந்த அவர்கள், தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் என்ற ஒரு பகுதி என்று வரும்போது நாங்கள் வழிவிலகி சென்று விடுவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஒருவேளை தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்ற அந்த உறுதியை அவர்கள் ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று உறுதியாய் சொன்னார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இது போன்ற ஒரு அக்கினி சூளை என்ற ஒரு சூழ்நிலை என்று வரும்போது தேவன் என்னை இதில் விடுவிப்பார் என்ற விசுவாசம் யாவருக்கும் இருக்க வேண்டியது உண்மை. ஆனால் தேவன் என்னை விடுவிக்காமற் போனாலும் நான் இதிலே இந்த சூழ்நிலையிலே நான் அந்த யோபுவனுடைய மனைவி சொன்னது போல இப்போது என்னுடைய உத்தமத்தை விட்டு நான் விலகி விடுவேன் என்ற ஒரு பின்வாங்குகிற ஒரு இடத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது. அப்படி இல்லாமல் இன்னும் நீர் உறுதியாய் இருக்கிறீரோ என்று அவர் கேட்பது போல இன்னும் அந்த உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிற ஒரு பகுதிக்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் விடுவிக்காமற் போனாலும் நான் இதற்கு மண்டியிட்டு நான் இந்த பாவ வாழ்க்கைக்கு நேராக, நான் பின்வாங்குகிற வாழ்க்கைக்கு நேராக மீண்டும் செல்ல மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு வாழும்படியாகவே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே மத்தேயு 4வது அதிகாரத்திலே அவர் மிகுந்த 40 நாள் அவர் அந்த 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்ற அந்த மிகுந்த ஒரு பசி நிறைந்த அந்த வேளையிலே அந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இப்போது நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று ஒரு குறுக்கு வழியை அந்த இடத்திலே காட்டுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு சோதனை என்ற வேளை வரும்போது அதிலே நம்முடைய உத்தமத்தை விட்டு குறுக்கு வழியாக்கு நேராக அந்த சாத்தான் தந்திரம் செய்து நம்மை நடத்தும் போது, இங்கே இயேசுவோ அந்த குறுக்கு வழிக்கு அவர் நேராக செல்லாமல் அங்கே மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அந்த இடத்திலே உறுதியாய் அந்த உத்தமத்திலே தரித்திருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகள் என்று வரும்போது அதிலே இன்னும் நீர் உத்தமமாய் இருக்கிறீரோ என்று கேட்பது போல சாத்தான் கேட்கிற அந்த ஒரு தந்திரத்துக்கு நாம் இடம் கொடுத்து வழிவிலகி சென்று விடாமல் அந்த உத்தமத்திலே நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய சபையிலே கடந்த 2020ஆம் ஆண்டிலே நம்முடைய சபையிலே நடந்த அநேக அந்த குழப்பங்கள், சூழ்நிலைகள், அந்த அநேக தந்திரங்கள், துரோகங்கள் என்று நம்முடைய சபையில் நடந்த அந்த நிலையிலே அப்போது நடந்த அந்த ஆண்டு விழாவிலே உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற ஒரு தலைப்பை நாம் போட்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட ஒரு உச்ச நிலையான சூழ்நிலை என்று வந்தாலும் நம்முடைய சபையோ நம்முடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களோ அவர்கள் ஒருபோதும் அந்த உத்தமத்தை விட்டு விலகாத ஒரு நல்ல உத்தமமான ஒரு வாழ்க்கையை நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஏதோ ஒரு காரியங்கள் என்று வரும்போது ஏதோ ஒரு சின்ன இழப்போ, ஒரு சின்ன ஒரு அவமானமோ, ஒரு சின்ன ஒரு சேதமோ, ஒரு சின்ன ஒரு சுகவீனமோ என்று ஏதோ ஒரு பகுதி என்று வரும்போது உடனடியாக தேவனை தூஷிக்கிற, தேவனை விட்டு விலகுகிற ஒரு பகுதி என்று உத்தமத்தை விட்டு
தூர போகிற ஒரு பகுதி என்ற நிலைக்கு நாம் சென்று விடாமல் மிக கவனமாய் அதிலே நம்முடைய உத்தமத்தை பாதுகாத்து நாம் அதிலே இன்னும் அதிகமாய் ஜீவனுக்குள்ளாக வளரும்படியாக அந்த யோபு சொன்னது போல நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தேவனை தரிசித்து இன்னும் அதிகமாய் தேவனை கிட்டி சேர்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று இல்லாமல் நாம் அதிலே சாத்தானுடைய அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக மாறி விடும்போது அதிலே சொல்லப்பட்டது போல தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ற பகுதியிலே படிக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடும். நாம் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பிறர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு இடத்திலே நாம் ஒரு தேவனுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கிற ஒரு நிலையிலே நாம் சென்று விடுவோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் இந்த யோபுனுடைய புத்தகத்திலே படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹீ நோ எவ்ரி டீட்டெயில் ஆஃப் அஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் என்று படிக்கிறது போல எல்லா காரியங்களையும் தேவன் அவர் முன்குறித்து அவருடைய திட்டத்தின்படி தான் நடத்தி வருகிறார். ஆனால் நம்முடைய பார்வைக்கோ நம்முடைய சிந்தையின்படியோ அதை நாம் அளவிட்டு இதை சாத்தானுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்து இன்னும் நான் உத்தமத்துக்கு இன்னும் என்று அவன் சொல்லுகிற அந்த ஒரு பகுதிக்கு நாம் இடம் கொடுத்து வழி விலகி சென்று விடுகிறவர்களாக மாறிவிடக்கூடாது. இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே முடிவிலே நாம் பார்க்கும்போது தேவன் அந்த நிலைத்திருந்த யோபுனுடைய உத்தமத்திற்கு அவர் சகலத்தையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் இரட்டத்தையாக ஆசீர்வதித்து இறந்து போன அந்த பிள்ளைகளை கூட அவர் உயிரோடு எழுப்பி அவருடைய வாழ்க்கையை இரண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அவர் முடிவிலே மாற்றினார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இழந்து விடாமல் வழியிலேயே அதை விட்டு தூரம் போக செய்கிற அந்த சாத்தானுடைய சத்தத்திற்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய அந்த உத்தமத்தை இழந்து விடாமல் அதை உத்தமத்தை பாதுகாத்து ஒரு ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக தேவன் அழைக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உத்தமத்தை பாதுகாக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் யாவரும் வாழ தேவன் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எளிதாக பிசாசானவன் இருதயத்தில் விதைக்கக்கூடிய ஒரு பாய்சன் என்னென்னா, இன்னும் ஏன் இப்போ யோபு மனைவி கேட்டது போல தான் அதான் இவ்வளோ நடந்துருச்சு, ஏன் ஆண்டவர் சித்தோன்னு சொன்ன இந்த இடத்துல அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகளை உள்ளே விதைச்சு அது நிமித்தம் நம்ம உத்தமத்தை பறித்து போடுறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் யோபுவும் சரி, நம்ம சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ பற்றி படித்தோம். அவங்கள எல்லாருமே அந்த உத்தமத்தை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகாத ஒரு இடத்துல இருந்ததுக்கு ஒரு பேஸான காரணம் என்னவாக இருக்குன்னு யோசித்தோம்னா, அவங்க தேவனை பற்றி அறிந்திருக்கிற ஒரு அறிவு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், எது நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் என்னையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் சொன்னார். ஸோ அவங்கள தேவனை பற்றி சரியாக புரிஞ்சுக்கலாதனால தான் சிலர் உத்தமத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்னவாக இருக்கும், பேஸ் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லாமல் இருந்திருக்கும். அது என்ன ஃபவுண்டேஷன்னா, நான் ஆண்டவரை பற்றி சரியாக அறிஞ்சுக்கலாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். இதே இது நான் அவரை பற்றி அறிஞ்சிருந்தேன்னா, யோபு சொல்கிறாரு, அவரை நம்ம ஆல்ரெடி படித்ததெல்லாம் எத்தனை தடவை தியானிச்சிருக்கிறோம். அவர் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த சூழ்நிலைகளில் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன், இந்த சோதனை நடக்குதுன்னு தெரியும், அந்த சோதனைக்கு பின்னாக நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன், அவர் என் மீட்பர்ன்றாரு. சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எங்களை விடுவிக்க வல்லவர் அப்படின்றத அறிஞ்சிருக்காங்க, போல்டாக சொல்கிறாங்க. வல்லவர், இந்த சூழ்நிலையில் அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம், ஏன்னா இது அவருக்கு பிடிக்காது அப்படின்னு அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், இது உத்தமத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அப்படின்றத சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ அறிந்திருந்தாங்க. அதுதான் அவங்களோட பேஸாக இருந்ததுனால எந்த சூழ்நிலையிலையும் இந்த உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி வச்சாங்கன்னா, ஆண்டவரை பற்றி அறிவு இருந்தது. அவங்க பார்வை ஃபுல்லாமே நித்தியத்திற்கு ஏற்றபடியான ஒரு பார்வையாக தான் இருந்துச்சு. ஏன்னா வேதத்தில் நம்ம ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் ஆழமாக உற்று கவனித்தோம் அப்படின்னா, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நிறைய பேசிகிட்டே வருவார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்பொழுது நிறைய இடத்துல நீங்கள் தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, அதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அன்பு கூறுறவங்களே அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்கள் பிதாவிடத்துலேருந்து உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்பார். நீங்கள் அன்பு கூறுறவங்களே அன்பு கூறுறதுல ஒன்றும் கிடையாதுன்றது. அப்போ ரிவார்டுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறார் ஆண்டவர். இப்போ ரிவார்டுன்றது இங்கே கிடைக்கிற ரிவார்டு இல்லை, எனக்கு ஜீவ கிரீடம்னு ஒன்று வச்சுருக்கிறாரே, பரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு ரிவார்டை குறித்து பேசுகிறார். அப்போ நீங்கள் மக்கள் பார்வைக்காண்டி நீங்கள் ஒரு சேரிட்டபிள் டீட்ஸ், நீங்கள் தான தர்மங்களோ ஏதோ செய்கிறீங்க அப்படின்னா,
அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க செய்கிறவங்க எல்லாமே வந்து இங்கேயே அவங்க அதுக்குரிய பலனை பெற்றுக்கொண்டாங்கன்னு வரும். பலன்றத ரிவார்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. பலனை பெற்றுக்கொண்டாங்கன்னு இருக்குது. ஆனால் உங்களுக்குரிய ரிவார்டு வந்து ஆண்டவர் தேவன் தருவாருன்னு சொல்லும் பொழுது, இந்த பூமியில் மனுஷ பார்வையில் நான் எல்லாமே பார்க்கணும்படி செய்கிறேன் அப்படின்னா, இங்கேயே நான் ஒரு பலனை பெற்றுக்கொள்வேன், ஒரு புகழை பெற்றுக்கொள்வேன், ஒரு பேர் பெற்றுக்கொள்வேன், இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை தான் பெற்றுக்கொள்வேன். தவிர நான் யார் பார்வையிலும் பண்ண, கர்த்தர் பார்வையில் மட்டும் பண்ணணும், வலது கைக்கு செய்கிறது இடது கை அறியாமல் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் செய்யும் பொழுது, நான் நித்தியத்தில் எனக்குன்னு ஒரு பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே எங்கே பார்வை, இதெல்லாம் உதாரணமாக நான் சொல்கிறது எதுக்குன்னா, நம்ம ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்ம பார்வை எல்லாத்தையும் நித்தியத்துக்கு நேராக தான் திருப்பினார். எல்லா காரியங்களையும் எந்த சூழ்நிலையும் பூமியில் ஒன்று நடக்கிறத வச்சு நான் உத்தமத்தை இழந்தேன் அப்படின்னா, ஐ ஹவ் நாட் டேஸ்ட் த பிரியாணி. நான் பிரியாணி எதுன்றதை நான் டேஸ்ட் பண்ணியே பார்க்கல. அதனால தான் நான் வந்து ஒரு எளிய சாப்பாடில் இது போச்சேன்னு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் காமிக்கிறது எல்லாமே நித்தியத்துக்குரிய ஒரு ஜீவனை காமிக்கிறனால தான் நம்ம இப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவனை யோபுவும் அறிஞ்சிருந்தார், சாத்ராக் மேசாக் ஆபத்நேகவும் அறிந்திருந்தார்கள். அதனால தான் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி காரியங்கள் தவறாக நடக்கிறது போல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதை கர்த்தர்கிடத்துல நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னா, அவர் கொடுத்தார், அவர் எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறாரு. அப்போ எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஆழமாக அறிஞ்சிருந்தாங்க. அதுதான் தேவன் எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். நம்ம வந்து மனுஷியமாக யோசிக்கிறனால தான் இப்படிலாம் நடக்குமா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஆண்டவர் நேசிச்சார்னா எனக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் எல்லாமே என்னென்னா, மனுஷியம் சுற்றி இருக்க மனிதர்கள் கிறிஸ்தவர்களுமே கூட, ஏன் கிறிஸ்தவர்களே அப்படி தான் புலம்புறாங்க, அப்படி நம்மளும் புலம்பலாம் அப்படின்னு சொல்லி புலம்புற ஒரு காரியங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, மனுஷியமாக வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறனால தான் அவங்கள பார்த்து ஆமாம் ஆண்டவர் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா, ஆண்டவர் இருந்தால் எனக்கு இப்படி சம்பவிச்சிருக்குமா அப்படின்னு கேட்குற காரியங்கள். ஆனால் தேவன் பற்றி அறிகிற அறிவில் ஆழமாய் நம்ம வேரூன்றி இருந்தோம் அப்படின்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு ரோமர் 8:28 படித்தது போல தான், நம்ம பாடினது போல் நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு பாடுறோம். அவர் மேலே நான் அன்பு இந்த சூழ்நிலையில் நான் இறக்க மாட்டேன். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சூழ்நிலைகள் நன்மையை போல் இல்லை தான், உண்மை தான். ஆனால் இந்த சூழ்நிலை ரிசல்ட் வெளியே வந்து நான் இந்த சூழ்நிலை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஒரு நாள் வரும்பொழுது நான் சொல்லுவேன், இது எல்லாமே எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என்னை கர்த்தர் அன்பு கூறுகிறார்ன்ற ஒரு தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற ஒரு அன்பு அறிவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் மனுஷங்கள் சுற்றி இருக்க நெருங்கி இருக்கிற என் மனைவி கூட இந்த சூழ்நிலையில் வந்து என்னை கைவிட்டது போல், என்னை வந்து அவங்க மார்க் பண்ணுறது போல் பேசினாலுமே கூட அந்த இடத்துலையுமே நான் வந்து உறுதி அனுப்பேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் யாருன்றது எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்றதை நான் தெரிஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ருசிச்சிருக்கிறேன்றதை நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தேவனை பற்றி அறிகிற அறிவில் நம்ம தொடர்ந்து வளர்கிறவளாகவும், அந்த ஃபவுண்டேஷன் அந்த வேரில் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கிறவளாகவும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலையும் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்ய மாட்டேன். இல்லைனா சின்ன ஒரு காரியத்தை வச்சு கூட பிசாசானவன், அப்படியா இதில் கூட தவறிட்டா நீ என்ன இதுக்கப்புறம் உத்தமமாக இருந்து என்ன பண்ண போகிறப்போ எல்லா பாவமும் செய் அப்படின்னு சொல்கிறது போல் பிசாசு பொய்யையும் பாய்சனையும் விதைக்கிற அந்த குரலை நம்ம கேட்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் குற்றம் சாட்டுகிறவனை ஜெயித்தார்கள்னு சொல்கிறது போல் நம்ம அவன் பிசாசை மேற்கொண்டு அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு ஆண்டவருடைய மேலுக்கிற அறிவி நிமித்தம் அந்த சூழ்நிலையில் உத்தமத்தை காத்துக்கொள்கிறவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் வாழும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நான் இதயத்திலேருந்து நன்றி செலுத்துகிறேன். யோபு அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, அவன் மனைவி வந்து சோதிக்கும் போகும்போது, என்னுடைய ஈன கண்களாய் என் உயிருள்ள மேய்ப்பரை நான் காண்பேன். நம் உயிருள்ள மேய்ப்பர் நம் இயேசு ஆண்டவர். அப்படி தேவன் எந்த நிலையிலும் நம்மளை கைவிடாமல் காத்து வந்ததுக்காகவும் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்சையில் சொல்லப்பட்டது போல், தேவன் அன்பிலிருந்து பிரிப்பவன் யார்? வியாகுலமா, கஷ்டமா, துன்பமா, எந்த இதுவும் எங்களை தேவனில் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாதென்று அந்த நிச்சயத்தை நாங்கள் அந்த முத்திரையை பெற்றிருக்கிறோம். தேவன் அவரே எங்கள் நல்ல மேய்ப்பராக நாங்கள் வைத்திருக்கப்படினால், அவரே தொடர்ந்து என்னை நானே வழி என்று சொன்ன இயேசு ஆண்டவர் தொடர்ந்து அவர் வழியில் நடத்துவான்றும் நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 10 சொன்னது போல், நானே என் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும். நம் ஆண்டவருடைய இயேசு ஆண்டவருடைய இப்போ கேட்ட வார்த்தையின்படி தேவன் நம்ம யாவருக்கும் அவர் வழியில் பின்பற்றி வர தேவன் கிருபை செய்வார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நம்ம யோபுவோட வசனத்துலேருந்து சகோதரர்கள் நமக்கு ஷேர் பண்ணாங்க. யோபுவோட வாழ்க்கை போல் நம்ம வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் அசாதாரணமாக ஆகிறப்ப எனக்கு இருந்த பெரிய கஷ்டம் வந்து
ஒரு காமன் சென்ஸில் யோசிக்கிறது. ஒரு விஷயம் இப்படி நடந்தால் இதோட முடிவு இப்படி தானே இருக்கும், இதுதானே எல்லா இடத்துலையும் நடக்குது அப்படின்னு ஒரு மண்ணுக்குரிய ஒரு சிந்தையை எப்போவுமே வச்சு அதிலே யோசித்து அப்புறம் அதிலே பயந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை இழந்து அப்படி நான் வழி விலகி போயிருக்கேன். ஆனால் தேவன் சபைக்கு வந்ததுக்கப்புறமும் நிறைய சத்தியங்கள் மூலமாகவும் இந்த விஷயத்தை மேற்கொள்ள எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, சூழ்நிலைகள் அசாதாரணமாக இருக்கிறப்ப பயங்கள் அந்த மாதிரி என்னை மேற்கொள்கிறப்ப 2 விஷயத்தை எப்போவுமே சோதித்து பார்க்க சொல்லி தந்திருக்காரு. ஒன்று, அந்த நேரத்தில் தெய்வ சமாதானம் இன்டாக்டாக இருக்கா, நாம் எதையாவது இழந்திருக்கோமா. இன்னொன்று, தேவன் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை, அந்த ஃபெய்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தேவன் எனக்கு உணர்த்தியிருக்காரு. ஏன்னா அந்த விசுவாசம் தான் அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் அந்த சூழ்நிலையில் போயிடுச்சுன்னா அந்த சூழ்நிலையில் நம்மளை முற்றிலுமாக அமிழ்த்து போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் நம்ம சமாதானம் இழந்தவர்களும் ஆனோமா, சுற்றி உள்ளதையும் நம்ம சுய அறிவியலையும் வர்ற சிந்தனையில் நிறையா அதை நம்ம மேற்கொண்டு அந்த இடத்துலையும் விசுவாசத்துக்கு ரொம்ப சேதாரம் உண்டாகிறதையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் தேவன் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த 2ஐயும் சோதித்து பார்த்து நம்ம சமாதானத்தையும் நம்ம விசுவாசத்தை இழந்து விடாதபடி அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள அதை அதுதான் ஒரு தீர்வாக எனக்கு எப்போவுமே சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொன்று இந்த நம்ம யோபுவோட வசனத்தை படித்தது போல் யோபுவை பற்றி படிக்கிறப்ப அந்த அதிகாரத்துலேயே 2-3 இடத்துல வரும். யோபு ஒரு இடத்துலையும் தேவனை குறை சொல்லவும் இல்லை. நம்ம படித்த வசனத்துலேயே தன் உதடுகளால் யோபு பாவம் செய்யவில்லைன்னு வரும். அதே மாதிரி இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறப்ப உதடுகளால் பேசாட்டியும் முறுமுறுக்கும் தன்மை எளிதாக வர்றது என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. தேவன் இப்போ பொறுமையுள்ளவராக இருந்திருக்காரு. நம்ம தேவன் பேல பண்ணுற அறிக்கையும் அதில் ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கணும். அந்த சூழ்நிலையில் எல்லாரையும் போல் நம்மளும் கூட்டத்தோடு சேர்ந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு யோசித்து அதையே பேசுகிறவர்களாக இருக்கிறது தேவன் விரும்புகிறது இல்லைங்கிறதும் அதுலேருந்து தெரிய வந்தது. இத்தகைய ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு கூட பேசின அவருடைய ஜீவனில் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கும் பொழுது எனக்குள்ளே ஏற்படுகிற எவ்வளோ நான் மனுஷிகமான ஒரு அன்பை பார்த்துருக்கேன். மனுஷிகமான ஒரு கோபம் எனக்கிட்ட வரும்பொழுது சில வேளையில் அந்த உத்தமத்தில் இருந்து நான் விலகி போயிருக்கேன். வெளியில் வருகிற அந்த சூழ்நிலையினால் குடும்பத்தில் உள்ளவங்களாலேயோ இல்லை வெளியிலேருந்து வர சில நபர்களாலேயோ எனக்குள்ளே ஏற்படும் பொழுது நம்மளோட லைஃப் என்ன இப்படி இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் தேவனுடைய பகுதியில் இருந்து நான் வழி விலகி போனதை நிறைய நேரங்களில் தேவன் இப்போ எனக்கு உணர்த்தினார். தேவனுக்காக, தேவனுடைய காரியத்துக்காக, அவருடைய உத்தமத்தில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் அந்த இப்போ பேசினபடி அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், தேவனை அறிகிற அந்த அறிவு எனக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் என்னுடைய லைஃப்பில் நல்லவராகவே இருப்பார். அந்த உத்தமத்திலேருந்து நான் வழி விலகாதபடிக்கு எனக்கு எதிராக எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், மனுஷிகமான அந்த அன்பு வந்தாலும், எது வந்தாலும் அதில் தேவன் அவர் பாதுகாத்து கொள்வார் அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்ந்தேன். நான் வர நாட்களில் தேவனுக்காகவும் தேவனுடைய காரியத்துக்காகவும் அவரை அறிகிற அறிவில் உத்தமத்தில் நான் நிலைத்திருக்கும் பொழுது எனக்கு எதிராக வர அந்த எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளையும் தாண்டி செல்ல தேவன் எனக்கு உதவி செய்வாராங்க. யோபினுடைய அந்த பொறுமையில் அவர் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவனாய் தான் இருந்திருக்காரு. கண்டிப்பாக நானும் அந்த உத்தமத்தில் நிலைத்து பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்வார் என்பதை நான் எனக்கு உணர்ந்தேன். தேவன் பேசின அந்த வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வழியில் நடக்கும்போது எந்த சூழ்நிலையும் உத்தமத்தை இழக்கவே கூடாதுங்கிற உறுதி ஒரு கிறிஸ்தவளாக எனக்கு 100% நான் ஆட்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். கொஞ்சம் கூட அந்த உலகத்தில் ஒரு சின்ன காரியத்தில் கூட நான் டைவர்ட் ஆகாதபடி நான் 100% அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் நான் என் முழுமையும் நான் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறதுக்கும், என் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கும் என் முழுமையுமே அதுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். கொஞ்சம் கூட ஒரு இந்த விஷயம் தானே, அந்த விஷயம் தானே, இதில் நம்ம இது சின்ன விஷயத்தில் நம்ம விலகிட்டு திரும்ப உள்ளே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இந்த
இடமே இல்லை அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்து கொண்டேன். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி இருந்தாலும் சுற்றி உள்ள ஜனங்கள் எல்லாருமே அந்த ராஜாவுக்கு பின்னால் நின்னாலும் அவங்க அந்த இடத்துல பெரியதாக பார்த்தது வந்து தேவனை நாங்கள் விட்டு கொடுத்து விடக்கூடாது, தேவனுடைய வழியை விட்டு நாங்கள் எந்த சூழ்நிலையும் விலக மாட்டோங்கிற உறுதி அவங்களுக்கு இருந்தது. இன்றைக்கும் நான் என்னுடைய உறுதியை வந்து நான் சோதித்து பார்க்குறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் இன்னும் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நான் சரி செய்து கொண்டு இன்னும் என்னோடய ஃபவுண்டேஷன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கவும், தேவனை அறிகிற அறிவை நோக்கி நான் வளரவும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை நான் எந்த சூழ்நிலையும் நான் செய்யக்கூடாதுங்கிற அந்த உறுதித்தன்மையை வந்து நான் இன்னும் அதில் இருக்க கரைகளையும் அதில் இருக்க குறைகளையும் நான் இன்னும் நீக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக நான் ஃபவுண்டேஷன் போடவும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய நான் வந்து வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு உதவி செய்து இந்த சபையின் மூலமாக நான் கேட்குற சத்தியங்கள் இருக்கட்டும், நான் ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் நான் தியானிக்கிறதா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என்னை நடத்தி என்னுடைய உத்தமத்தில் நான் உறுதியாக இருக்கும்படி எனக்கு உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் அந்த பகுதியை மிக தெளிவாய் அதை சாத்தானுக்கு முன்பாக வைத்தார். என்ன பகுதி என்று சொன்னால், அவனுடைய ஆஸ்தி எல்லாம் பறி போனது, பிள்ளைகளும் இறந்து போனார்கள். ஆஸ்தியெல்லாம் 1-2 ஆஸ்தியை விட்டு வைத்தான் என்றெல்லாம் இல்லை, எல்லாம் தரைமட்டமாய் போய்விட்டது. அது எத்தனை ஒட்டகங்களும் போய்விட்டது. வீடு முழுவதும் தரைமட்டம். பிள்ளைகள் ஒருவராயிலும் பிழைத்திருக்கவில்லை, எல்லோருமே மரித்தும் போனார்கள். அதுபோன்று ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார், அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய பின்பகுதி பாருங்கள். ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவனை நீ நிர்மூலமாக ஆக்குவதற்கு நீ வருகிறாயே. சரி, அது போன்ற ஒரு பகுதி இந்த உலகத்திலே எல்லாரிடத்துலையும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவன் தாக்குவதற்கு முகாந்திரம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே பசுத்தம் இல்லை, அவர்கள் வாழ்க்கையிலே நீதியான வாழ்க்கையை வாழ்வதில்லை, அவரிடத்துல இன்டெகிரிட்டி என்று சொல்லின அந்த உத்தமம் இருப்பதில்லை. தேர் இஸ் சம்திங் தேர், அது முகாந்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை எப்படி பயத்தார் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னால், முகாந்திரமின்றி என்னை பயத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி என்னை அவள் பயத்தாள் என்று அவர் சொல்லுவார். நீங்கள் நீதி செய்து பயக்கப்பட்டால் என்று சொல்லும் பொழுது வேறொரு முகாந்திரம் ஒன்றும் இல்லை. அப்படித்தான் நாம் இந்த உலகத்திலே பாடு அனுபவிப்பதற்கு அழைக்கப்பட்டோமே அல்லாமல் முகாந்திரத்தோடு பாடுபடுவதற்கு அழைக்கப்படவில்லை. எத்தனையோ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பின்னணியிலே there is something wrong, என்னிடத்தில் ஒரு குறை இருப்பதை நான் கண்டால் ஐ கோ டு காட், தேவனிடத்தில் போகிறேன், அழுகிறேன், அதை நான் சீர்படுத்துகிறேன். when I have done something, யாரோ ஒருவருக்கு நான் தீமையில் ஏதோ ஒரு வார்த்தையில் இடலை உண்டாக்கிவிட்டால் ரன் டு ஹிம், அவனிடத்தில் நான் ஓடி, ஆண்டவர் உணர்த்தை நிமித்தம் போய் நான் அறிக்கை செய்கிறேன். தட்ஸ் ரைட், அதுதான் அவன் செய்திருக்க வேண்டும். துன்பம் என்பது முகாந்திரமே இல்லை என்று இடத்தை பிடித்திருக்க வேண்டும். முகாந்திரப்பட்டு துன்பம் அடைவதா? நீங்கள் தீமை செய்து பாடுபடுவதில் என்ன கீர்த்தி என்ற ஒரு 1 பேரில் அவர் கூறுவதை போல், நீங்கள் தீமை செய்து பாடுபடுவதை வைத்த மேன்மை இருக்கிறது, நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது கீர்த்தி இல்லையோ? அதுபோன்ற ஒரு இடத்தை தான் இந்த யோபு வைத்திருந்தான். அவனுக்கு அவர் வைத்த பெயர் என்ன அங்கே அவனை குறித்து அவர் சொல்கிறார். அந்த முதலாவது யோபு 1:1 அது வாசிக்கிறோம். என்ன அவர் சொல்லுவார், அந்த யோபு என்ற அந்த மனுஷன் அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவனாய் அவன் இருந்தான். ஆகவே அவனுடைய பகுதி வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே முகாந்திரம் என்று இல்லாதபடி முழுவதும்
நமக்குள் தேவன் இருக்கிறார் என்ற அந்த பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் when somebody hate me, என்னை பயக்கும் பொழுது முகாந்திரம் இல்லாமல் பயக்கிறார்கள். சிலர் தீவிரமாய் நேருக்கு நேராக சேலஞ்ச் பண்ணும் பொழுது I don't want to face the challenge, உங்களுடைய சேலஞ்சை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள். இஃப் யூ கம் டு மீ, நீங்கள் வரும்பொழுது பிஃபோர் மீ காட், தேவன் தான் இருக்கிறார். ஐ ஆம் பிஹைண்ட் காட், நான் தேவனுக்கு பின்னால் இருக்கிறேன். வித்தவுட் கிராசிங் காட், என்னுடைய ஆண்டவரை தாண்டி நீங்கள் வந்து விட இயலாது. வரலாம், ஆனால் ஆண்டவரை தாண்டித்தான் வர வேண்டும் என்பதை மறவாதிருங்கள் என்று சுமார் 2-3 முறை நான் சூழ்நிலையிலே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்ல ஏன் முடிந்தது என்று சொன்னால், முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் பயக்கிறார்கள். அவர்களுடைய கூற்றுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் சொல்வதற்கும் என் ஊழியத்திற்கும் உண்மையானது ஒன்றும் இல்லவே இல்லை. ஆகவே ஸ்டாண்ட் ஸ்ட்ராங், நான் வலிமையை நான் ஸ்ட்ராங்காக நின்று கொண்டு, ஐ ஸ்டாண்ட் அலாங் வித் யோபோடு நின்று கொண்டு, ஜீசஸ் இயேசுவோடு நின்று கொண்டு, தெர் இஸ் நோ ரீசன், அங்கே எந்த ரீசனும் தெர் வித்தவுட் எனி காஸ், எந்த காரணமும் இல்லை. ஆகவே நீங்கள் பயக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது யூ வுட் பி ஹாப்பி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த பகுதியிலே இந்த உலக மக்கள் வாழ்வதெல்லாம் அவர்களுக்கு ஏராளமான முகாந்திரத்து நிமித்தம் அவர்கள் பயக்கப்படுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். ஒருவன் தேவ சித்தம் இல்லாமல் பாடுபடக்கூடாது என்று அந்த 1 பேர் அந்த 4ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் பாடுபடக்கூடாது. சஃபர் அஸ் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவனாக இருந்து பாடுபடுங்கள். உங்கள் மத்தியில் எரிகின்ற அந்த அக்னி, அதை நூதனம் என்று எண்ணாதிருங்கள். அது உங்கள் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் நிறைவேறி வந்திருக்கிறது. அதுபோலவே பி எ கிறிஸ்டியன் அண்ட் சஃபர், கிறிஸ்தவனாக இருந்து பாடுபடுவது என்ற இந்த மேன்மை இருக்கிறதே நமக்கு கிடைத்த பாக்கியம். அதை எப்படி அவர் அங்கே பிலிப்பில் அவர் சொல்லுவார், நாம் அவரை விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவரோடு பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். கிராண்டட், அல்லேலூயா, ஹி இஸ் எ கிறிஸ்டியன். அந்த கிறிஸ்தவன் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். பாடுபடுவதற்கு எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. காட் சென்டின், தேவன் அதை கொடுத்தார் என்பதை அவன் அறிவான். பாடுகளுக்குள் டிராகான் இழுக்கப்பட்டு போனாலுமே கூட காட் இஸ் வித் மீ, தேவன் என்னோடு இருக்கிறார். உடல் முழுவதும் செங்குருதியாய் நான் போனாலும் சரி, பிதா என்னை ஒரு நாளும் என்னை தனியை விட்டுவிடுவதில்லை. ஐ சஃபர் அஸ் எ கிறிஸ்டியன், நான் நல்ல கிறிஸ்தவனாய் பாடுபடுகிறேன். நீங்கள் எல்லோரும் அழுகுவதெல்லாம் உங்களுடைய சுய சித்தத்திலே மாய்ந்து அழுகிறீர்கள். நானும் பிதாவின் சித்தம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆகவே நான் பசுமையை நான் இருக்கிறேன். நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட கணிதரும் திராட்சை செடியை போல், இலை உதிராதிருப்பதை போல் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கூற்று இருக்கிறதே, இட் இஸ் கிராண்டட், அருளப்பட்டது. கெத்செமனியில் அதை அருளப்பட்டது. நம்மை போல் எல்லாவற்றிலும் பாடுபட்டாரே, அந்த பாடலெல்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அந்த அருளப்பட்ட அத்தனையிலேயும் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அவர் முகாந்திரமே இல்லை, முகாந்திரம் இல்லாமல் பாடுபட்டார், முகாந்திரம் இல்லாமல் அவர் பயக்கப்பட்டார். ஆகவே தான் ஹி வாஸ் ஹாப்பி, அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். என்னுடைய மகிழ்ச்சியானது இந்த பூமிக்குரிய சார்ந்து அது இருப்பது இல்லை. இந்த உலகத்தானாய் அவன் இருப்பான் என்று சொன்னால், இந்த பெண்மணி இருக்கிறாளே யோபனுடைய மனைவியை போல், அவன் மனைவி அதே வார்த்தையை தான் அவர் சொல்கிறார். இவர் சொல்கிற கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னதை போலவே சொல்ல பார்க்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தர் சொன்னார் அந்த 3ஆம் அந்த வசனத்திலே, அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான் அல்லவோ. அல்லேலூயா. அவனுக்கு அத்தனை எல்லாம் அழிந்து போனதும் பிறகும் கூட இன்னும் பார் அந்த உத்தமத்தில் நிற்கிறான், இன்னும் அவன் உத்தமத்தில் நிற்கிறான், இன்னும் அவன் உத்தமத்தில் நிற்கிறான் என்று ஒரு நாள் அல்ல, காலமெல்லாம் உங்களை குறித்து சொல்லப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மத்தியிலேயும் பார் என்னுடைய தாசனை இன்னும் உத்தமத்தில் இருக்கிறான். எத்தனை பாலியத்தினுடைய சோதனை வந்தது, பார் தன் உத்தமத்தில் அவன் இருக்கிறான், அவன் தேவனுக்கு பயந்தவன் என்ற உத்தமத்தில் இருக்கிறான், சன்மார்க்கன்
அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து வாழுகிறவன் என்பதிலிருந்து, பொல்லாப்புக்கு விளைகிறவன் என்பதிலிருந்து விலகவே இல்லை. அப்படியே இருக்கிறான் பார். உத்தமத்தை பாதுகாத்து வாழ்வது தான் அற்புதமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். நாம் நம்பிக்கையை உண்டாக்கும்படி நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்வது என்பது வேறு, உத்தமத்தில் நிலைத்திருப்பது என்பது வேறு. உத்தமத்தில் நிலைத்திருப்பதை இயேசு சொல்லும்போது, இஃப் யூ அபைட் இன் மீ, உத்தமத்தில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர் என்று சொன்னாரே. அற்புதமான அந்த ஜீவியத்தை ஒருவன் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். தன்னுடைய இலையுதிர் காலத்திலேயும், தன்னுடைய பனி காலத்திலேயும், தன் கோடை காலத்திலும் அவன் கனி கொடுத்து வாழ்ந்து இருந்திருக்க வேண்டும். உத்தமத்தை விட்டு விலகாது இருந்திருக்க வேண்டும். கோடை காலத்திலே அந்த வெயிலில் வாடி போனதாகவும், பனி காலத்திலே அது நோய் கொண்டதாகவும், அந்த 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 சூழ்நிலைகள் மாறும்பொழுதெல்லாம் they lose their fruitfulness, அது கனிகளை இழந்து விட்டார்கள். என்னோட அபைடிங் நிலைத்திருப்பதில்லை. வாட் எவர் ஐ ரிசீவ் ஃப்ரம் காட், தேவனை பெற்றுக்கொண்டது அனைத்தையும் நான் விரும்புவதெல்லாம் கர்த்தாவே நிலைத்திருக்க வேண்டும். ஒன்றையாலும் நான் எழுந்து நான் போய்விடக்கூடாது. அவன் எந்த தெய்வ பயத்தில் அவன் விட்டு விலகினான்? பொல்லாப்பை எழுந்து விலகி வந்தவன் எப்பொழுது அவன் பொல்லாப்பிற்குள் மீண்டும் அவன் குதித்து விட்டான்? எப்பொழுது அவன் சன்மார்க்க அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு துன்மார்க்க வாழ்க்கைக்கு அவன் சென்றான்? எப்பொழுது தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு போய் பயந்து நின்று அவன் வாடி போய்விட்டான்? அவன் தன் உத்தமத்தை விட்டு விலகவே இல்லை. அதே வார்த்தையை இவள் சொல்ல பார்க்கிறாள். தேவன் சொன்ன அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான் என்று சொல்வதை காம்படிஷன், போட்டி என்னவென்றால் பேய் தான் போட்டி, பிசாசு தான் பின்னால் இருக்கிறான். யோவுக்கு இந்த பிசாசை குறித்தெல்லாம் நாலேஜ் அறிவெல்லாம் இல்லை. யாருக்கு இந்த பிசாசின் அறிவெல்லாம் நமக்கு வேண்டும்? துன்மார்க்கன் அதை துன்மார்க்கத்திற்குள் அவன் போவான். விரோதம் கொண்டவன் விரோதத்திலே அவன் போவான். வெளிசுனியம் என்று ஒன்று உண்டு, செய்வினை என்று ஒன்று உண்டு, அசுத்தாவிலுடைய ஏவல் என்று இருக்கத்தான் செய்கிறது. அதுபோன்ற எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டவனுக்கு வருவதே இல்லை, ஒரு காலம் வருவதே இல்லை. யாரோ ஏவி வந்து விட்டதோ, ஏதோ செய்வினையோ பேயோ பிசாசோ என்று சொல்கின்ற ஒரு பகுதியை ஜென்மத்திற்கு நான் ஏற்றுக்கொண்டதே இல்லை. அப்படி ஒன்று இருக்கிறது. என்னை குறித்தும் ஏதாவது நடந்திருக்கக்கூடுமோ? நடந்திருக்கக்கூடும். ஐ டோன்ட் கேர், நான் கவலைப்படுவதில்லை. அதை குறித்து நான் பாதர் அடைவதும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு மந்திரமும் இல்லை என்று எழுதியிருக்கிறதே, எந்த பில்லி சுனியும் இல்லை. தீமை கொண்டவர்கள் அதை செய்ய அவர்கள் பார்ப்பார்கள். லெட் தம் டூ தேன். அதை குறித்த அறிவே அவன் கொண்டு இருக்க மாட்டான். அவனுடைய அறிவெல்லாம் பிட்வீன் மீ அண்ட் காட், நானும் என் தேவன் என்றது மாத்திரமே தவிர வேறு எந்த அறிவும் வைத்திருக்க மாட்டான். ஒரு முறை ஒரு நல்ல கிறிஸ்தவன் எங்கேயோ வந்து கேரளாவில் போய் மாந்திரிகம் பார்த்து விட்டு வந்தான் என்று கேட்டபொழுது, குட் கிறிஸ்டியன் சபையில் தான் இருக்கிறான் என்று இருந்தாலும் ஒரு முறை கேள்விப்பட்ட பொழுது அவர்களிடத்தில் ஆங்கிரி, கோபப்படி, அந்த மனுஷன் மீது அல்ல, எப்படி ஒரு தந்திரம் செய்கிற பிசாசானவன் இவரை வஞ்சனை புரிந்து விட்டானே என்று அறிந்து அவரிடத்தில் போய் ஸ்ட்ராங்காக பேசினேன். இஸ் கிறிஸ்டியானிட்டி? இதுதான் கிறிஸ்தவமா? நீங்கள் கல்வாரி சிலுவிலிருந்து வந்த இரத்தத்தினால் தானே ரட்சிக்கப்பட்டீர்கள்? ஆமாம் என்று சொல்கிறார். அந்த இரத்தம் என்னவென்று தெரியுமா? அவர் கொலோசையில் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி அவர் அந்த சாத்தானை சிலுவிலை அறைந்து அவனை வெளிக்கோலமாக உறிந்து வெற்றி சிறந்தார் என்று இருக்கிற அந்த வெற்றி சிறந்த இரத்தத்தை கழுவப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மாந்திரிகத்திற்கு போயிருக்கிறீர்களே, இது முறையா என்று கேட்டபொழுது இன்னமும் காரணம் கூட சொல்ல தொடங்கி விட்டார். வெரி சேட் திங், இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தாலும் அப்படித்தானே, பாருங்கள் இப்படிலாம் நடக்குமா, அதனால் தான் என்று சொல்ல பார்க்கிறார். நான் சொல்ல விரும்பியதெல்லாம், யுவர் நாட் ஏ கிறிஸ்டியன், நீ கிறிஸ்தவரே இல்லை, போய் மணந்திருமுகள் என்று சொல்வதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி வைத்துவிட்டு மாந்திரிகத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு மாந்திரியம் வைத்து விட்டார், சிவனை வைத்து விட்டார். இந்த உலகத்தானை போலவா அப்படி அவர்கள் எண்ணுவது? சொல்ல வேண்டுமென்றால் முகாந்திரம் இல்லாமல் நான் பயக்கப்பட்டேன் என்று இருந்தால் பின்னால் பேய் இருக்கட்டும், ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. பார்த்தாயா,
அவன் இன்னமும் தன்னுடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறான். நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கே தெரியாது. நான் அவனும் எனக்கு முன்பாக நின்று தேவனுக்கு பயந்து சன்மார்க்கத்தை விட்டு விலகாமல் துன்மார்க்கத்துக்குள் போய்விடாமல் அவன் தன்னுடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறான். பார், எப்படி நிலைத்து இருக்கிறான்? இன்னும் தன் உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறான். ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து ஒரு நாள் நடக்கிறதை போல் எண்ணாதீர்கள். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தேட்ஸ் இட் பி ரெக்கார்ட் லைக் தேன். ஒரு துன்பம், ஒரு சோதனை, ஒரு வேதனை என்று நிந்தைகள் என்றெல்லாம் வரும்பொழுது, முகாந்திரம் இல்லாமல் அது வரும்பொழுது இன்னமும் இன்னமும் என்ற வார்த்தை மறந்து விடார்கள். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் என்று சொல்கின்ற வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இம்மட்டும், இதுவரை, இன்று வரை என்னை காத்தவர், வலுவாது காக்கிறவர் இன்று வரை என்னை காத்தார் என்று சொல்கின்ற உத்தமம் இருக்கிறதே, அது இல்லை என்றால் எங்கே விட்டு தொலைத்து போட்டு விட்டீர்கள் உங்களுடைய இன்னமும் என்ற வார்த்தையை? இன்னமும் அவன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான் என்ற பகுதியை போய் தேடி போய் பாருங்கள். ஒரு மாதத்திற்கு முன்போ, ஒரு 2 வருடத்திற்கு முன்போ, 4 வருடத்திற்கு முன்போ எங்கேயோ உத்தமத்தை இழந்து விட்டு இன்றும் நொண்டி நொண்டி நடந்து போய்கொண்டே இருக்கிறீர்களே, அந்த உத்தமத்தை சரி செய்துவிட்டு வந்துவிட வேண்டாமா? இறைவா, நான் பாவி, நீ ஆதியும் அந்தவுமானவர், முதலும் முடிவுமானவர். என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அத்தனையும் உடைய பார்வைக்கு முன்பாக ஓப்பனாய் நேக்கட்டாய் உறிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஐ லாஸ் மை இன்டெகிரிட்டி. அங்கே நான் உத்தமத்தை இழந்தேன். அதை குறித்து நான் வருந்தவே இல்லையே, அதை குறித்து நான் மனம் திரும்பவே இல்லையே, அந்த மனுஷர்களுக்கெல்லாம் போய் நான் ஒப்புரவாகவும் இல்லையே. ஐ எம் ஸோ சாரி என்று இருந்து போன மாதம் நடந்ததோ, 2 மாதம் நடந்ததோ, 3 மாதம் நடந்ததோ, 4 வருடங்களுக்கு முன்பு நடந்ததோ, செட்டில் இட் தேர். அதை சரி செய்து வாருங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஏமாற்றி விட்டு இன்று நீங்கள் மக்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லதை வைத்து கொண்டு பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணாதீர்கள். காட் என்கொயரி, அவர் கண்டிப்பாக என்கொயரி பண்ணுவார். உங்கள் உத்தமத்தை கேட்பார், உங்கள் உத்தமத்தை விசாரிப்பார். பட் இஃப் ரிப்பெண்டன்ட், நீங்கள் மனம் திரும்பி சரி செய்து ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனாக இருந்தால், சகோதரியாக இருந்தால் எவ்வளோ பாக்கியம். அதை நீங்கள் செய்து விட்டால் அவன் இன்னமும் என்பதை உங்களுக்கு சேர்த்து வைத்து விடுவார். இன்னமும் அவன் தன் உத்தமத்தில் தான் இருக்கிறான். தெய்வ பயம் மாறவில்லை. அவன் துன்மார்க்கத்திற்குள் போய்விடவில்லை. சன்மார்க்க வாழ்க்கையில் துன்மார்க்கத்திற்கு அவன் போகவில்லை. அவன் இன்னமும் பொல்லாப்பிற்கு விலகிதான் வாழ்கிறான். எந்த பொல்லாப்பை அவனை இப்பொழுது அண்டி கொண்டது, எந்த பொய்யை இப்பொழுது அவன் சொல்லிவிட்டான், எந்த பொய்யை சொல்லி அவன் தன் லாபத்தை அவன் தேடினான், தன்னை காப்பதற்காக, தன்னுடைய சொந்த ஜீவனை காப்பதற்காக எதை அவன் தெல்லுமுள்ளே அவன் செய்தான். பண விஷயத்தில் அவன் பொல்லாப்புக்கு நீங்கியவன், தீமையை விட்டு விலகி வாழ்ந்ததை பார்த்தாயா? எதை அவன் வைத்திருந்தான்? பணம் இருந்தபடினால்தான் அவன் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாயா? பார், எல்லாம் பறிபோய்விட்டது. இன்னமும் அவன் இருக்கிறான் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே. இந்த யோபு கிறிஸ்துவ வருகிற மேசியாவே அறியாதவன், ஏன் யெகோவா தேவனை கூட அறியாதவன். பட் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்தவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொண்டவனுக்கே இவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால், யெகோவாகிய தேவனை அறிந்தவர்கள், அந்த மோசேயை முதற்கொண்டு மல்கியா வரைக்கும் உள்ள தீர்க்கதரிசிகள் தேவனை அறிந்து வாழ்வதை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிந்தவர்கள், அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களை அறிந்தவர்கள், அதற்காக தங்கள் உயிரையும் பணைய வைத்து பல்லாயிரக்கணக்கில் தங்களுடைய ஜீவனை பலி கொடுத்தவர்கள் என்றெல்லாம் வாழ்கின்ற இந்த காலங்களிலே உத்தமத்தை நீங்கள் காக்க முடியவில்லை என்று சொன்னால், that's a pathetic thing. மிக பரிதாபம். they take it easy. உலகத்தாரை போலவே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கொண்டார்கள். இஃப் யூ ரியலி born again, மெய்யாவே மனம் திரும்பி மறுபடியும் பிறந்திருப்பீர் என்று சொன்னால், இஃப் யூ ரியலி வாஷ் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசு இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருந்தால் உத்தமம் கண்டிப்பாக கேட்பார். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொழுது பிளமிஸ், ஒரு குறை கூட இல்லாத அப்பழுக்கற்ற மாசற்ற இரத்தத்தை எல்லாம் அவர் சிந்தி உங்களை மீட்டார். அந்த உத்தம இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு மனுஷன் தன் உத்தமத்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில் இழந்து வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி கிறிஸ்துவன் ஆவான்? அந்த உத்தமத்தை குறித்து கவலைப்படாமல் வாழ்கிறான். அதை போய் சரி செய்யாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அதை அவன் ஒப்புரவாகவும் இல்லை. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். ஆகவே சும்மா ஒரு பாட்டை பாடிவிட்டு போய்விடக்கூடாது. உத்தமமாய் பின் செல்ல
உதவி செய்யும் யெகோவா. எல்லாம் தெரியும் தானே, பாடுங்கள். உத்தமமாய் உன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், தீர்மானங்கள் தோற்க வண்ணம் ஓகே என்று அந்த பாடலை நீங்கள் படிக்கிறது போல் எல்லாம் படிக்கிறோம். உங்கள் தீர்மானங்கள் தோற்று போனதை குறித்து அக்கறைப்பட்டிடலாம், உங்கள் உத்தமம் தடுமாறியதை குறித்து அக்கறைப்பட்டிடலாம். மனுஷியம் விளையாடி உலகத்தானை போலவே அந்த எதிர் வீட்டு அந்த கோமதியை போல், பக்கத்து வீட்டு சுல்தானை போல் அவனைப் போலவே பிஹேவ் பண்ணுகிறீர்களே, அது வருத்தம் தரவில்லையா? உங்களுடைய தந்திரங்கள், உங்களுடைய மோகங்கள், உங்களுடைய மனுஷியத்துக்குரிய உங்களுடைய பார்வைகள், உலோகத்துக்குரிய லாபங்கள், இதே மனதில் வைத்து அற்ப இழிவான ஆதாயத்திற்காக சண்டை போடுகிறீர்களே, இது உங்களுக்கு வருத்தம் தரவில்லையா? உத்தமத்தை விட்டு விலகி எவ்வளவோ காலமாகிவிட்டது என்ற நிலையை உயிரோடு இருக்கிற நீங்கள் மாற்ற வேண்டாமா? செத்த பிறகு எந்த மனிதனுக்கு நாம் பிரசங்கிக்க முடியும்? ராம்தாஸ் என்ற ஒரு பிரதர் இருந்தார், மரித்து போய்விட்டார். தட்ஸ் ஓகே. அவருக்காக நான் இப்பொழுது பிரசங்கிக்க முடியும்? இருக்கிற காலங்களிலே நம்மோடு கூட இருந்த காலங்களிலே நம்மோடு சேர்ந்து அவர் வாழ்ந்து அறிந்த பரிசுத்தம் ஜீவம் என்று அவர் கொஞ்சம் வைத்திருக்கிறார். தட்ஸ் ஓகே. ஆனால் ஹீ இஸ் நோ மோர். அவர் இல்லையே, உயிரோடு இருக்கிறோமே. நீங்கள் சீர்பட்டு நாம் வாழ வேண்டாமா? நாம் வாழ்ந்திருக்க வேண்டாமா? கர்த்தர் இன்னும் வரவில்லையே, அதற்குள்ளாவது இந்த உத்தமத்தை நீ சரி செய்து கொள்ள வேண்டாமா? அதுபோன்ற நிலையில் வரும்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இந்த வார்த்தை வரும், இன்னமும் அவன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான். போன வாரம் மண்டே, இன்னமும் அவன் உத்தமத்தில் இருக்கிறான். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிறு, திங்கள் என்று ஞாயிறு என்று வரும்பொழுது இன்னமும் அவன் உத்தமத்தில் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு வந்து அலசடிகள், எத்தனையோ சோதனைகள், துயரங்கள் வந்த பொழுதெல்லாம் இன்னமும் உத்தமத்தில் இருக்கிறான் பார் என்று சொல்கிற அந்த சவாலானது between God and Satan, I am in the middle. தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கின்ற ஒரு போட்டி. அதிலே போட்டி என்றல்ல, அவன் இட்ட சவாலை ஆண்டவர் நிரூபித்து காட்ட விரும்பினார். ஓகே, டூ தேட், செய்து பார் என்று அவர் சவால் விட முடிந்தது. தன் தாசனை அப்படி நம்பியிருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய சோதனையா? உயிரையே படிக்கலாம் என்று நினைக்கிறேன். நோ நோ, உடலை வேணால் செய்து பார், உயிரை பறிப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் வந்த பொழுது கூட காட் வாஸ் தேர். தேவன் அங்கே இருந்தார். அல்லேலூயா. சாத்தானை குறித்து யோபுக்கு ஒரு அக்கறையும் இல்லை. இந்த உலகத்தாரை போல் பில்லி சூனியம் என்றும் மாந்திரியம் என்றும் எண்ணிக்கொண்டு வாழாதீர்கள். அதை நம்பி வாழீர்கள். பூம்ரங் என்று அதை சொல்வார்கள். எதை தீமை சிதவனை தீமை தான் வந்து தாக்கும். சுற்றிவிட்டால் அந்த நாட்களிலே ஒரு ஆயுதம் உண்டு. பூமரங் என்றால் சுற்றிவிட்டால் அதை ஒருவனை கொன்றுவிட்டு அவனிடத்திலே திரும்பி வந்துவிடும் என்று சொல்வார்கள். இட் வில் பூமரங் யூ. தீமையை எண்ணுகிறவனுக்கு மீண்டும் தீமை தான் விளையுமே இல்லாமல் அவன் எதை விதைத்தான்? தீமையை விதைத்தவன் தீமையைத்தான் அறுப்பான், நன்மை விதைத்தவன் நன்மையை அறுப்பான். அதுபோன்ற ஒரு கொடூரத்தை எண்ணி விடாதீர்கள். உங்கள் தெருக்கள் முழுவதும் அப்படித்தான் இருப்பார்கள். கிட்டத்தட்ட அந்த சூனியை வைத்து விட்டான், இந்த சூனியை வைத்து விட்டான், இந்த செய்வனை வைத்து விட்டான். இருக்கட்டுமே, பெய்த்தனம் எங்கும் தலைவிரித்து ஆடுகிறண்டு இருந்துவிட்டு போகட்டுமே. சாத்தானுக்கும் யோபுவுக்கும் நேரடி தொடர்பு இல்லவே இல்லை. ஆனால் சாத்தான் தான் கிரியை செய்தானா? எஸ், அதையெல்லாம் அவன் அவன் பண்ணவே இல்லை. மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரம் இந்த பில்லி சூனியம், இந்த மாந்திரிகம், இந்த செய்வனை என்பதெல்லாம் நம்புகிறார்கள். இன்னும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறது. அசுத்தவேண்டு இருக்கிறது. பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டா? இருக்கிறது. பட் நாட் டைரக்ட்லி, நேரடியாக வந்து வருவதில்லை. த்ரூ சம் நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி மூலமாய் அது வருகிறது. அதுபோல் இந்த மனைவியை ஏவி விட்டானே பார்க்கலாம். இந்த பிசாசு தேவன் சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லுகிறாள். அந்த 10ஆம் வசனத்திலே, 9ஆம் வசனத்திலே, அவன் மனைவி அவனுடைய உடலெல்லாம் பருக்கள் வந்து ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சுரண்டி கொண்டு என்றால் என்னவென்ற அர்த்தம்? ட்ரெஸ் எல்லாம் போடவில்லை, ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு. அவ்வளோ பெரிய பிரபு அந்த தேசத்திலே, ஊத்ஸ் என்ற தேசத்திலே, இட்ஸ் நாட் அ ஆர்டினரி வில்லேஜ், ஒரு சிட்டி. அந்த தேசத்திலே
இருந்த ஒரு மகான் பிரபு சட்டை போடாமல் அவன் ஒரு ஒரு கோமணம் கட்டி கொண்டு அவன் உடலெல்லாம் பருக்களாகி சுரண்டி கொண்டு இருக்கிறான். அது போன்ற நேரத்தில் என் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? உலக பிரகாரமாய் சொல்ல வேண்டும் என்றால், எல்லாம் மனுஷனா, இந்த மனுஷனை கட்டி கொண்டு நான் வாழ்ந்திருக்கிறேனே, எல்லாம் வைத்திருந்தான் நன்றாக இருந்தது, ஆனால் எப்பெல்லாம் போய்விட்டது. அவனை எரிச்சலோடு அவள் பார்த்து பேய் பிசாசு அவள் உள்ளே நுழைந்ததை போல் நுழைந்து தேவன் சொன்ன வார்த்தையவே இவள் சொல்லுகிறாள். என்ன சொல்லி பார்க்கிறாள்? அப்படியே நேருக்கு நேராக வந்து குத்துகிறாள். பெய்த்தனம் எப்பொழுதுமே எய்ம் பண்ணி வருகிறதை சரியாய் அதை அடிக்க வந்து விடும். பி கேர்ஃபுல். இது என்னுடைய விசுவாசத்திற்கு வரக்கூடிய சோதனை என்று அறிந்தால் விசுவாசம் கேடகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட வேண்டும். பெய்த்தனம் அப்படி நேருக்கு நேரே வந்து தேவனுக்கு விரோதமாய் வந்ததை போலவே, தேவனே இனியும் உம்முடைய உத்தமத்தில் இவன் நிலைத்திருக்கிறான் என்று நீர் சொன்னீர் அல்லவோ, இதோ பாரும் பெய்த்தனத்தை நான் காட்டுகிறேன், சொந்த மனைவியின் மூலமாகவே நான் காட்டி நிலைநாட்ட பார்க்கிறேன் என்று அவன் வந்து நின்றானே பாருங்கள். அவள் சொன்னாள், அவள் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ அப்படிங்கப்பா. சண்டை யோபுவுக்கும் பேய்க்கும் இல்லை, பிசாசுக்கும் இல்லை. பிசாசுக்கும் தேவனுக்கும் தான் நாங்கள் போராட்டம். ஃபெய்த், அந்த விசுவாசம் என்ற அந்த பகுதியை வைத்து நடக்கின்ற அந்த போராட்டத்தை பேய் நேரடியாக வந்தே அவன் தாக்குகிறான். இன்னமும் அவன் சொன்னதை கவனித்தீர்களாம். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கவனம் வைத்து கொள்ளுங்கள். இன்னமும் என்ற வார்த்தை ரகசியமாய் சொல்லி போச்சு. நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை தானே, அவ்வளோதான், உன் உத்தமத்தை இழந்துவிடு. நீ இப்படி உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? உன் கஷ்டம் வந்தது அல்லவோ, அவ்வளோதான், உன் உத்தமத்தை இழந்துவிடு. பணம் போச்சுத்தானே, அவ்வளோதான், உத்தமத்தை இழந்துவிடு. நீ குறுக்கு வழியில் தரணும் போகலாம், இனி கல்லை அப்பமாய் மாற்றலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், குறுக்கு வழிக்கு போய் வேகமாய் செய்ய என்று அவன் சொல்லுவான். தேவன் 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 என்று முதலிடம் கொடுத்தாய் அல்லவோ, பார்த்தாயா அந்த நிமித்தம் உனக்கு என்ன நடந்தது? அப்படின்ற லாபம் ஒன்று வரவில்லை. உத்தமத்தை இழந்து விடப்பா. முதலாவது தேவன் என்பதை யார் சொல்லி கொடுத்தது? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே பார், அந்த டேனியில் ஒருத்தன் இருக்கிறான், அங்கே பார், இங்கே ஒரு சுரேஷ் என்று ஒன்று இருக்கிறான், அங்கே பார், இங்கே ஒரு யோக்கோப் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்று கிறிஸ்துவனை அவன் காண்பித்து, இவர்களெல்லாம் எப்படி செழித்திருக்கிறான்? காரணம் என்ன தெரியுமா? உத்தமத்தை வைத்து தேவனுக்கு முதலிடம் வைத்து அல்ல, தங்களுடைய வாழ்க்கையுடைய பிரதானம் பணம், தன் வாழ்க்கையுடைய பிரதானம் தங்களுடைய தொழில், தன் வாழ்க்கையுடைய பிரதானம் வயிறு என்று வாழ்ந்தவர்களெல்லாம் எப்படி செழித்திருக்கிறார்கள் பார்த்தாயா? நீர் பாரும் இப்படி இருக்கிறீரே, நீ இன்னமும் உங்களுடைய உத்தமத்தை நிலைத்திருக்கிறோ என்று பேய் உங்களை நேரடியாக நின்று கேட்காது. பேய் ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமாய் நின்று வந்து கேட்கும். இன்னமும் நிலைத்து நின்று கொண்டு இருக்கிறீர், தூசியும் அவரை தூசித்து விட்டுவிடும். பேய் அவரை யோகத்தில் வந்து டங் என்று குதித்து தூசித்தால், கெடவே போய் வா பேய் என்று அவன் அருமையாக சொல்லியிருப்பான். அதன் மனைவியாக இருந்தபடினாலே, வைத்தியக்காரி என்று சொல்லாமல் வைத்தியக்காரி போல பேசுகிறாய், வைத்தியம் பிடித்ததை போல் பேசுகிறாய். கர்த்தர் அது முந்தின வசனத்திலே அவன் சொல்லுவான். கர்த்தர் எடுத்தார் அந்த யோபு 1ஆம் அதிகாரம், முதலாவது அவனுடைய வீடுகள், அவனுடைய ஆஸ்திகள், பின்பாக அவனுடைய பிள்ளைகள், 10 பிள்ளைகள், அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமாரத்தைகள். அந்த 10 பிள்ளைகளும் பேத்திகளும் பேரனும் அத்தனை பேரும் செத்து போன அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். த சாவர்னிட்டி ஆஃப் காட், ஹி ட்ரஸ்டட். தேவனுடைய அந்த சாவர்னிட்டி என்று சொன்னால் அந்த ஆளுகை, சர்வவல்ல ஆளுகை, அதிலே அவன் தங்கியிருந்தான். அதை அவன் இழக்கவில்லை. எல்லாம் கர்த்தர் தான் செய்வார். கொடுத்தது கர்த்தரா என்றால் எடுத்தது பெய் என்று நான் சொல்ல மாட்டேன். எடுத்ததும் கர்த்தர் தான். காட் ரூல் தான். தேவன் ஆளுகை செய்கிறார். எல்லாம் நன்மைக்குத்தான் அவர் செய்திருப்பார். அவன் எதிர்பார்த்த காரியம் வேறு. இந்த உலகத்தான் இந்த மனைவி போல் உள்ள, அவளை போல் யோவின் மனைவி போல் உள்ள மக்கள் எதிர்பார்ப்பது என்பது வேறு. இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது, செத்துப்போகும், நாண்டு கொண்டு சாக வேண்டியதானே. எத்தனை கோடீஸ்வரன் சாகிறான், எத்தனை மந்திரிமார்கள் சூசைட் பண்ணி செத்து போய்விடுகிறார்கள், எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்கள் கணக்கில் பாருங்கள் செத்து போய்விடுகிறார்கள். ஃபினிஷ். உலக வாழ்க்கையெல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இவனும் என் மீட்பர் தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவன் சொன்ன வார்த்தையை, மை ரிடீமர் என்ற வார்த்தையை
முதலாவது வருவதே யோபு புத்தகத்தில் தான். ரிடிமர், அவன் திருக்கு தரிசனம் சொன்னதைப் போலவே சொல்லுகிறான், இழந்ததை மீட்டு கொடுப்பவர். அதுபோல் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அகமகிழ்ந்து போனார். அவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு புல்லரித்து போனார். ஆபிரகாமை குறித்து எத்தனையோ காரியங்களே இருக்கும். இதெல்லாம் சொல்வதற்கு நம் வடிவமைத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சமயமும் அந்த லோத்திற்கு அவன் இதை கொடுத்து விட்ட பிறகு ஆண்டவர் சொன்னார், கொடுத்து விடுன்னு சொன்னவுடன் எல்லாம் அந்த பச்சை புல்வெளியை, அருமையான அந்த சிங்கப்பூர் போல் தோன்றின அந்த சோதோம் குமாரை கொடுத்து விட்ட பிறகு அப்ரஹாம் கம்மியர் இங்கே வா என்று உடனே அவனை கூப்பிட்டு, உன்னை இந்த சமுத்திரத்தில் உள்ள அந்த மணலை போல் உன்னை பெருக பண்ணுவேன். மனம் உள்ளரித்து பேசுவார். அவர் தன் ஒரே பேரான குமாரனை அவன் கொடுப்பதற்கு சம்மதித்த அந்த நேரத்தில் புல்லரித்து போய், ஐயோ அப்புறம் கொன்று விடாதே என்று பதஷ்டம் அடைந்து சொல்வதே போல் சொல்லிவிட்டு, வா வா வெளியே வா, வானத்தை அந்தாந்து பார் என்று அவர் கூறி, பார் இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போலவே இந்த ஒரு பையனை கொடுத்தது நிமித்தம் சந்ததியை உனக்கு கொடுப்பேன். யூ வில் பிகம் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலிஸ். அநேகம் குடும்பங்களுக்கு தகப்பனாய் மாறுவாய். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே பாருங்கள். தேவன் புல்லரித்து போயிருப்பார், புல்லரித்து போனார். அப்படி இருக்க வேண்டும். உங்களை ஆபிரகாமை கண்டுதான் வேகமாய் ஆண்டவர் தீர்மானம் செய்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுப்பதற்கு எத்தனைத்தார். தன் ஒரே பேரான குமாரனை பல்லாண்டுகள் வைத்திருந்து அவன் ஜெபித்து பெற்ற குமாரனை எனக்கு தந்தானே, என் ஒரே பேரான குமாரனை என்று இயேசுவும் அவரும் புல்லரித்தார், பிதாவும் புல்லரித்தார். இவர்களை மீட்பதற்கு போகிறாய் என்று கேட்டவள் கண்டிப்பாய் மனப்பூர்வம் போவேன் என்று போனார். அதற்கு ஏதுகரமாக இருந்தவன் தான் இந்த ஆபிரகாம். அதுபோன்ற ஒரு மன குளிர்ச்சியை, இது நேசகுமாரன், இவனை பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கும் தேவனுக்கும் அப்படி ஒரு புல்லரிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் உங்களை புல்லரித்து உங்களை அணைத்துக் கொள்வதும், உங்களை புகழ்வதும், உங்களை போற்றுவதும், வா ஐ வில் பிளஸ் யூ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கொடுத்தாய் இதைத்தானே கொடுத்தாய் என்று கூறிவிட்டு அதற்கு முன்பு ஒன்றே சொன்னார். அப்புறம் அது நெல் என்று சொன்னார். அவன் நின்றவுடன் நேராய் பார் என்று சொன்னார். நேரை வடக்கே பார், டேர்ன் தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார், எல்லாம் பார்த்தான். நன்றாக ஏறிட்டு பார். அதற்குள்ளாகவே சோதோம் குமாரம் உள்ளே வந்துவிட்டது. அத்தனையும் உனக்கு நான் செய்வேன், கொடுப்பேன் என்று சொன்னார். அது நடந்ததான். ஏன் 9 ராஜாக்கள் இல்லை, சோதோம் குமார ராஜாக்களும் ஒருவர் தான். அவர்களுடைய ஆபிரகாம் அவன் ஜெயம் பெற்று வரும்பொழுது அத்தனை ஆஸ்திகளையும் அத்தனையும் கொடுத்து வைத்து விட்டு, எல்லாம் உமக்கே என்று சொன்னபொழுது, எனக்கு ஆசீர்வாதம் என்பதெல்லாம் இது அல்லப்பா, எனக்கு யார்தான் ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியும் படைத்த என் கர்த்தர் இருக்கிறாரே, அவரே அன்றி இதெல்லாம் உன்னுடைய வீரர்களுடைய பூட்ஸ் காலில் இருக்கக்கூடிய அந்த லேஸ் இருக்கிறது, சரட்டை இருக்கிறது, அது கூட எனக்கு தேவையில்லை, டேக் இட் அவே, தூக்கி கொண்டு போய் என்று சொன்னார். மை காட், ஹி ஓன்ஸ் ஹெவன் அண்ட் எர்த். அவர் பரலோகத்தையும் பூமியையும் சொந்தமுடையவர். இதை கொண்டு வந்தால் நான் இதற்காக நான் யுத்தம் செய்தேன். வேத வாக்கு நிறைவேறும் பொருட்டு இழந்தான், கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார், அது நிறைவேறி போய்விட்டது. தட்ஸ் இனஃப், கோ போ என்று அவனை அனுப்பி வைத்து விட்டார். புல்லரித்து வைத்து விட வேண்டாமா? புல்லரிக்க வைக்க வேண்டாமா? பேயோடு நமக்கு போராட்டம் என்று உணர வேண்டாமா? எந்த பேய் நம்மோடு போராடி இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் கல்வாரி ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்ப்போம், மறுபடியும் கஷ்டம் வருகிறது, ஏதோ ஒரு காரணம் என்று யாராவது ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன் ஏதாவது ஒன்று ஓதி வைத்து விட்டு போவான். அதை கேட்டு நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? அப்படி தான் நமக்கு நடக்கிறது என்று எண்ணி விடுவீர்களா? உத்தமத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், மனதளவில் கூட சிலர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். இருக்குமோ, ஓஹோ ஏதாவது நடந்திருக்குமோ என்று எண்ணுகிறவர்கள் மனதளவில் கூட பின்மாறி போய்விடுகிறார்கள். அதற்காக நீங்கள் போய் மாந்திரிகத்தை வாங்கி கொண்டு வாங்கல நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இஃப் யுவர் ஹார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட், தேவனுக்கு என்று உண்மையை உத்தமமாக வாழும் என்றால் யூ நோ ஃபியர், ஒரு பயமும் வந்து விடக்கூடாது. உலகத்தால் முழுவதும் எங்கே போய் பாருங்கள், ஈவன் த கிறிஸ்டியன்ஸ், பில்லிசூனியம், மாந்திரிகம், தாயத்து, என்னமோ ஒன்று செவத்திலே ஒன்று வைத்து, தாம்பரம் என்னமோ இதை வைத்து ஒரு எழுதி பூசி வைத்து விட்டிருக்கிறான்.
எவன் தோண்டும் பொழுது ஒரு எலும்பு கிடந்தது என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு கேவலமான இந்த உலகத்தில் யோபுவை போல் வாழுங்கள். யோபுவுக்கும் சாத்தானுக்கும் நேரடி தொடர்பு இல்லவே இல்லை. சூழ்நிலைகள், வெளியே உள்ள கஷ்டங்கள், நஷ்டங்கள், நண்பர்களால் வந்த துரோகங்கள், அது ஏராளம் என்றது. அதிலெல்லாம் அவன் கடந்து வந்ததற்கு காரணம் என்னவென்றால், இந்த மண்ணுலக மக்களுக்கு முடிந்தது, இதோடு முடிந்தது, செத்துவிட வேண்டியதான், நாண்டு கொண்டு சாகுமையா என்று அவள் சொல்லுவதை போல் க்ளோஸ். நமக்கோ நித்தியம் உண்டு. என்ன நித்தியம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த ஈனக் கண்களால் அவரை நான் காண்பேன். அவர் புல்லரித்து போய் ஆண்டவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? செத்த பிள்ளைகளெல்லாம் உயிரோடு எழுப்பி வைத்து விட்டார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று சொன்ன அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையைப் போலவே புல்லரித்து போய்விட்டார். உயிர்த்தெழுதல் உடனே கட்டளையிட்டார். பின்பு வருகின்ற இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வந்த அந்த உயிர்த்தெழுதல் என்பதை விட அட்வான்ஸாய், மோசைக்கு முன்பாய், நியாயப்பிரமாணத்திற்கு வருவதற்கே முன்பாய், அந்த ஆதி நாட்களிலே யெகோவாய் தேவன் என்ற பெயர் வருவதற்கு முன்பாகவே அந்த சர்வவல்ல தேவனுக்கு அவன் பயந்து அவன் வாழ்ந்தானே பாருங்கள். அவன் எவ்வளவு அந்த பரவசத்தோடு தேவனுக்கு முன்பாக அந்த உத்தமத்தை காத்து கொண்டான். அவரை நான் என் மீட்பரை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன உலகாயுதம் அடைந்து அந்த வார்த்தை அவனுடைய செத்த பிள்ளைகளெல்லாம் அத்தனை பேரும் இரட்டத்தனையாய் எல்லாவற்றையும் இரட்டத்தை செத்துப்போன ஒட்டங்கள் எல்லாம் எழுந்து விட்டது. ஸோ ஒண்டர்ஃபுல். காட் கேன் டு எனிதிங். அவர் ஆதியும் அந்தவுமானவர், எதையும் செய்ய வல்லவர். இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் அல்லவோ அந்த உயிர்த்தல் என்று கேட்க முடியும். அவர் சொல்வார், நான் குயவன், நீ களிமண். குயவனை பார்த்து, குயவனை ஏன் இப்படி செய்த என்று கேட்க முடியும். காட் saw the integrity of the heart. அவனுடைய உத்தமத்தை அவன் கண்டார். விலகாதிருப்பதை கண்டார். இன்னமும் என்ற வார்த்தை கண்டினியூஸாக இருப்பதை கண்டார். ஹி பிளஸ்ட் ஹிம், அவனை ஆசீர்வதித்தார். அதுபோன்ற பரவசத்தை கொடுக்கிற குடும்பங்களாய், சில குடும்பங்களாக இருந்தாலும் உத்தமத்தை காத்து நடக்கிற குடும்பங்களாய் நிலைத்து நின்றால் சொர்க்கம் போல் இருக்கும் நம்முடைய சபை. உங்களை காண்பவர்கள் இயேசுவை காண்பார்கள். நிச்சயமாய் நீ அனைவருக்கு மறைமுகமாய் ஆச்சரியமாயும் அற்புதமாயும் திகழுவீர்கள். பிசாசு உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்க இயலாது. அவன் எள்ளி நகையாடிட முடியாது. அதுபோன்ற ஒரு ஜெயத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைநாட்டி வாழ வேண்டும். தேவன் தந்து அதுபோன்ற வார்த்தைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம அவர் தலைவணங்கி எழுந்து நின்று நாம் தேவன் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. எங்களோடு பேசின உடைய தீர்க்கதரிசனமான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் உமக்கு உம்முடைய பார்வைக்கு முன்பாக நிற்கிற உடைய சொந்த ஜனங்கள், மேய்ச்சலி நாடுகள். நாங்கள் ஒருவராயிலும் உத்தமத்திலிருந்து விலகாதபடி எல்லோரையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் உணர்வடைந்து என் உத்தமத்தை எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் இன்னமும் என்ற வார்த்தையை வைத்து உத்தமத்தை விட்டு விலகவில்லை என்று நீ சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தலும். உடைய வருகை அதிக சமீபம், நாட்கள் நெருங்கிவிட்டது என்று அறிகிறோம். நாங்கள் வேகமாய் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். எல்லோரும் ஆசீர்வதித்து உடைய சரீரமான சபையாய், நல்ல பக்தியுள்ள குடும்பமாய், நோவை போலவே பக்தியுள்ள குடும்பமாய் நாங்கள் கட்டப்பட, நாங்கள் யோபுவை போலவே பக்தியுள்ள குடும்பமாய் கட்டப்பட அவருக்கு அனுக்கிரகம் செய்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.